சர்வா முதல் முறை ஜானியை பார்க்கும்போதும் அவன் ஒரு பிரச்சனையில் இருந்தான். அப்போது சர்வா அவன் உயிரை காப்பாற்றினான். ஆனால் இன்று ஜானி மீண்டும் சிக்கலில் மாட்டியிருந்தான். சில ரவுடிகளிடமிருந்து தன்னை காப்பாற்றும்படி ஜானி சர்வாவிடம் கெஞ்சினான். அட்டாமிக் பாரின் அருகே யாரும் தன்னை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருக்க சர்வாவும் தன் முகத்தில் கர்ச்சீஃப் கட்டியிருந்தான். சர்வா ஜானியிடம், "நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன்" என்றான். சர்வா முகமுடியை அணிந்திருந்ததால் இப்போது யாராலும் அவனை அடையாளம் காண முடியவில்லை. இறுதியாக அந்த ரவுடிகள் அனைவரும் சர்வாவையும் ஜானியையும் சுற்றி நின்றார்கள். அந்த கூட்டத்தின் தலைவன் போல் இருந்தவன், "எங்க கிட்ட இருந்து உன்னால அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிட முடியும்னு நினைச்சியா? நாங்க உன்னை கொல்லணும்னு நினைக்கல. அதனாலதான் நீ இப்ப வரைக்கும் உயிரோட இருக்க. இல்லனா இந்நேரம் உன்னை புதைச்ச இடத்துல புல்லே முளைச்சிருக்கும்" என்றான். அதை கேட்டு ஜானி பயந்து போனான். அதை பார்த்த சர்வா அமைதியாக ஜானியை பின்னால் இழுத்தான். பிறகு அவன் ஜானியிடம் மெதுவாக, "என்ன நம்பு, எதுவாக விடமாட்டேன்" என்றான். அதற்கு ஜானி, "நான் உங்களை நம்புறேன். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது டைகர்" என்றான். இதைக் கேட்ட சர்வா ஜானியின் கண்களை ஒரு கணம் பார்த்தான். அவன் கண்களில் ஒரு பெரிய நம்பிக்கை தெரிந்தது. லட்சுமணன் சர்வாவிடம் தன் குடும்பத்தை காப்பாற்றும்படி கேட்கும்போது இதே நம்பிக்கை அவன் குரலிலும் தெரிந்தது. பலர் சர்வாவை நம்பியிருந்தனர். அதனால் அவன் யாருடைய நம்பிக்கையையும் இழக்க விரும்பவில்லை. அப்போதுதான் இன்னொரு ரவுடி, "ஏய், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது?" என்றான். இந்த குரலைக் கேட்டதும் சர்வாவின் கவனம் சிதறி அவன் முன்னால் பார்த்தான். அப்போது கூட்டத்தில் இருந்த இன்னொருவன், "என்ன நடக்குதா? இங்க 2 லவ்வர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம்" என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு அனைவரும் சத்தமாக சிரித்தனர். சர்வா அந்த மனிதனை கவனமாக பார்த்தான். அவனைப் பார்த்தால் அவன்தான் அந்த கூட்டத்தின் தலைவன் போல் தோன்றியது. சர்வா மெதுவாக அந்த மனிதனிடம், "இவனை போகவிடு" என்றான். அதைக் கேட்ட தலைவன், "நான் முடியாதுன்னு சொன்னா நீ என்னோட உயிரை எடுத்துருவியா?" என்று கேட்டான். அந்த தலைவன் சர்வாவை பார்த்து கிண்டல் செய்ய ஆரம்பித்தான். அவன் வார்த்தைகளைக் கேட்டு அவர்கள் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் சர்வா எதுவும் சொல்லவில்லை. அந்த தலைவன் மேலும், "சார், உங்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ப்ளீஸ் என்னையே என்னோட ஆளுகளையும் விட்டுருங்க. உங்க மாஸ்க பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ப்ளீஸ் சார், எங்களை போக விடுங்க" என்று கிண்டல் அடித்தான். அதைக் கேட்டு மற்ற ரவுடிகள் அனைவரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது அவர்களில் ஒருவன் சர்வாவின் முகமூடியை கவனித்து, "ஆமா, இவன் ஏன் இப்ப முகத்துல கர்ச்சீஃப் கட்டியிருக்கான்? ஒருவேளை பேட்மேனா இருப்பானோ? இல்ல ஒருவேளை நம்மளை பார்த்து பயந்து அழுக ஆரம்பிச்சு அது வெளியே தெரியாம இருக்க மாஸ்க் போட்டிருக்கானா? டேய் தம்பி, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. நீயே சொல்லிரு, நீ ஏன் மாஸ்க் போட்டிருக்க" என்று கேட்டான். சர்வாவால் அதை தாங்க முடியவில்லை. இந்த ரவுடிகள் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவன் அவர்களை நோக்கி நடக்கத் தொடங்கினான். கூட்டத்தின் தலைவன் சர்வாவை மீண்டும் கேலி செய்ய தனது ஆட்களிடம், "டேய், உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இவ்ளோ பேர் சேர்ந்து ஒரு சின்ன பையனை, அதுவும் தனியா இருக்கிற பையனை போய் அடிக்க போறீங்க? நீங்களா மீச வச்ச ஆம்பளைங்கன்னு வெளியே சொல்லிக்காதீங்கடா" என்றான். சர்வா அந்த தலைவனை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஏற்கனவே ஒரு வடு இருந்தது. அது அவனது தோற்றத்தை இன்னும் கொடூரமாக மாற்றியது. சர்வா ஒரு ஆழமான மூச்சை எடுத்து அந்த தலைவனின் கண்களை பார்த்து, "நீ ரொம்ப பேசுற. நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன். ஒழுங்கா இங்கிருந்து போயிருங்க. இல்லாட்டி உங்க அம்மாவுக்கே உங்களை அடையாளம் தெரியாத மாதிரி உங்க மூஞ்ச மாத்திருவேன்" என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த தலைவன் தன் ஆட்களிடம் திரும்பி, "டேய், சார் என்ன சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் கேட்டுச்சா? சாரு நமக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்திருக்காரு. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுவீங்களா? இல்லாட்டி உங்க அம்மாவுக்கே உங்களை அடையாளம் தெரியாத மாதிரி சார் பண்ணிருவாரு" என்றான். இதை கேட்டதும் அவர்கள் அனைவரும் மீண்டும் ஒருமுறை சத்தமாகச் சிரித்தனர். இதற்கிடையில் சர்வாவை அடிக்க அவர்கள் தங்கள் கை முட்டிகளை இறுக்கினர். பின்னர் அந்த தலைவன் சர்வாவிடம் கடைசியாக ஒருமுறை, "எப்பா, முகமூடி போட்டு வர, நீ ரொம்ப பெரிய தைரியசாலிதான். ஆனா இது பெரியவங்க சண்டை. ஆளை பார்த்தா ஸ்கூலுக்கு போற பையன் மாதிரி இருக்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிரு"
உன்னோட அம்மா உன்னை எங்காவது தேடிக்கிட்டு இருக்க போறாங்க. போ, ஒழுங்கா வீட்டுக்கு போய் பால் குடிச்சிட்டு ஹோம்ஒர்க் பண்ற வழிய பாரு என்றான். இதை சொல்லிவிட்டு அந்த தலைவன் சர்வாவின் மார்பில் கை வைத்து அவனை லேசாக தள்ள ஆரம்பித்தான். சர்வா அவன் கையை பிடித்து மெதுவாக திருப்பி, நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கு கொஞ்சம் பாடம் எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற என்றான். இதைச் சொல்லிக்கொண்டே அவன் அந்த தலைவனின் கையை இன்னும் பலமாக திருப்ப ஆரம்பித்தான். சர்வா அவனை மிகவும் இறுக்கமாக பிடித்து அந்த தலைவனின் கையை மிகவும் பலமாக திருப்பினான். அந்த சமயத்தில் வலியால் அந்த தலைவனுக்கு உயிர் போனது. ஆனால் அவன் அதை முகத்தில் காட்டவில்லை. வலி முகத்தில் தெரியாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள கடுமையாக முயன்ற போதிலும் அவன் இறுதியாக கீழே விழுந்தான். கீழே விழுந்த தலைவன் சர்வாவை கோபமாக பார்த்து மிகவும் சத்தமாக, "டேய், என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவனை கண்டம் துண்டமா வெட்டி வீசுங்கடா!" என்று கத்தினான். அவன் சொல்வதைக் கேட்டு அவன் ஆட்கள் எல்லோரும் பாயும் புலியைப் போல சர்வா மற்றும் ஜானி மீது பாய்ந்தனர். ஜானி 2 அடிகள் பின்வாங்கி முழு காட்சியையும் பார்க்கத் தொடங்கினான். சர்வா அந்த ரவுடிகள் அனைவரையும் மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான். ஒருவன் அவனை குத்த முயன்றவுடன் சர்வா அவன் கையை வேகமாக பிடித்தான். அவனை முன்னால் இழுத்து அவனது தாடை எலும்பை உடைத்தான். இன்னொருவன் அவன் காலை தூக்கி சர்வாவை உதைக்க வந்தபோது சர்வா அவன் காலை தடுத்து அவனது தொடை எலும்பை உடைத்தான். இதன் பிறகு சர்வா எல்லா ரவுடிகள் மீதும் பாய்ந்து ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் அனைவரையும் கொடூரமாக அடித்துக் கொண்டிருந்தான். அவன் ஒருவரின் கழுத்தை உடைத்தான். பிறகு ஒருவரின் கை மற்றும் தலையை உடைத்தான். அவர்கள் சர்வாவை நோக்கி முன்னேறி வந்ததை விட 2 மடங்கு வேகமாக பின்னோக்கிச் சென்று தரையில் விழுந்து கொண்டிருந்தனர். ஒருமுறை கீழே விழுந்தவன் மீண்டும் எழுந்திருக்கவில்லை. பின்னர் சர்வா ஒரு ரவுடியின் கையை பிடித்து அதை மிகவும் இறுக்கமாக அழுத்தி அவனது எலும்புகளை தூள் தூளாக உடைத்தான். அப்போது ஒருவன் பின்னாலிருந்து வந்து சர்வாவின் முகத்தில் அடித்தான். சர்வா உடனே திரும்பி அவனின் முகத்தில் பலமாக குத்தினான். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர்களின் தலைவன், "இங்க என்ன நடக்குது? ஒரு சின்ன பையனால எப்படி இவ்ளோ பேரை சமாளிக்க முடியுது?" என்று சத்தமாக கத்தினான். சர்வா தன் ஆட்களை அடித்து காற்றில் பறக்க விடுவதை பார்த்து அவன் மிகவும் கோபமடைந்தான். இப்படி ஒரு சம்பவத்தை அவன் தன் வாழ்நாளில் பார்த்ததில்லை. இனியும் அங்கே இருந்தால் சர்வா அவர்களை கொன்று விடுவான் என்று பயந்து அவன் தன் இடத்தை விட்டு எழுந்து, "ஏய், இங்கிருந்து போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இவன் உண்மையாவே நம்மள குழி தோண்டி இங்கேயே புதைச்சிருவான்" என்று கத்தினான். அவர்களின் தலைவன் சொன்னதைக் கேட்டதும் எல்லா ரவுடிகளும் அவர்களின் வாளை சுருட்டிக் கொண்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார்கள். சர்வா அவர்களை துரத்தி பிடித்து அடித்து கொல்ல விரும்பினான். ஆனால் அருகில் ஜானி இருந்ததால் அவன் மனதை மாற்றிக்கொண்டு அவர்கள் எப்படி தலைதெறிக்க ஓடுகிறார்கள் என்று ஒரு சிறு புன்னகையோடு பார்க்கத் தொடங்கினான். ரவுடிகள் அனைவரும் அப்படி ஓடுவதை பார்த்து ஜானி சந்தோஷத்தில், "டைகர், இந்த உலகத்துல உங்களை விட பெஸ்ட் வேற யாருமே இல்ல" என்று சொல்லிவிட்டு சர்வாவை வணங்க ஆரம்பித்தான். சர்வா உடனே, "ஆமா, நீ இப்படிதான் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்பியா? இன்னைக்கு நான் காப்பாத்திட்டேன். நாளைக்கு அவனுங்க இதே மாதிரி வந்தா நீ என்ன பண்ணுவ?" என்று கேட்டான். சர்வா இன்று ஜானியை காப்பாற்றி இருந்தாலும் அவனுடைய பிரச்சனை இதோடு முடிவடையவில்லை. இதைக் கேட்டதும் ஜானியின் மகிழ்ச்சியெல்லாம் மறைந்து விட்டது. அவன் ஆழ்ந்த ஒரு மூச்சை எடுத்துக்கொண்டு, "எனக்கும் அது தெரியும் டைகர். அதனாலதான் நான் இன்னும் கொஞ்ச நாள் எங்காவது போய் தலைமறைவா ஆயிரலான்னு பாக்குறேன். இன்னைக்கு நீங்க எனக்கு பண்ண இந்த ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி" என்றான். இதைக் கேட்ட சர்வா ஜானியிடம், "என்ன பிரச்சனை? அவனுங்க எதுக்காக உன்னை இப்படி கொலை வெறியோட துரத்திக்கிட்டு வந்தானுங்க? மறுபடியும் ஆதிசேஷன் பாருக்கு போய் டைகர் பத்தி பெருமை பேசிக்கிட்டு இருந்தியா?" என்று கேட்டான். சர்வாவின் கேள்வியைக் கேட்ட ஜானி சத்தமாக சிரித்துவிட்டு, "அன்னைக்கு நடந்ததை நினைச்சா எனக்கு இப்பவும் சிரிப்பு வருது டைகர். ஆனா அன்னைக்கு நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கல. பட் அன்னைக்கு நான் சரக்கு அடிச்சிருந்ததால கொஞ்சம் ஓவர் ஆயிட்டேன்" என்றான். ஜானியின் நிலையை பார்த்து சர்வா, "இன்னைக்கு அதை விட மோசமா என்ன பண்ண?" என்று கேட்டான். இதைக் கேட்ட ஜானி மீண்டும் சிரித்துவிட்டு, "சத்தியமா இன்னைக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக நான் அங்க போயிருந்தேன்" என்றான். அதைக் கேட்ட சர்வா உடனே,
இன்வெஸ்டிகேஷனா? அப்படின்னா நீங்க ஒரு போலீஸா என்று கேட்டான். பதிலுக்கு ஜானி உடனடியாக தலையை ஆட்டிக்கொண்டு, இல்ல இல்ல, நான் போலீஸ்லாம் இல்ல. நான் இங்க ஒருத்தரை தேட வந்தேன். அவ கண்டிப்பா இங்க இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ இங்க இல்ல என்றான். சர்வா ஒரு நொடி அவனை பார்த்து, யார தேடிக்கிட்டு இருக்க? யாருன்னு சொல்லு. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்கறேன் என்றான். இதைக் கேட்ட ஜானி சர்வாவை பார்த்து, என்னோட ஃப்ரெண்ட கொஞ்ச நாளா காணோம். புரோக்கர் அவளை எஸ்கார்ட் குரூப்ல சேர்த்து விட்டானான்னு பார்க்க வந்தேன் என்றான். இதைக் கேட்டதும் சர்வாவின் புருவங்கள் உயர்ந்தது. எஸ்கார்ட்ஸா? அவனுங்க இந்த பார்ல எஸ்கார்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்று கேட்டான். அதைக் கேட்ட ஜானி பதிலுக்கு ஆமாம் என்பது போல தலையசைத்து, பரத்னு ஒருத்தன்தான் அவங்களோட தலைவன் என்றான். இந்த பெயரைக் கேட்டதும் சர்வாவின் காதுகள் கூர்மையானது. இவ்வளவு நேரம் அவனது மனதில் ஓடிக்கொண்டிருந்த புதிர் மெதுவாக தீர்க்கப்பட்டது. இந்த பாரின் பிரபலத்திற்கு மிகப்பெரிய காரணம் எஸ்கார்ட் சர்வீஸ் இங்கே நடத்தப்படுவதுதான். இதற்கிடையில் ஜானி, ஆனா துரதிருஷ்டவசமா என்னோட ஃப்ரெண்டு இங்க இல்ல. அவளை கூட பரத் ஒரு நாள் எஸ்கார்ட் சர்வீஸ்க்கு சேர ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டதா அவ என்கிட்ட சொன்னா. ஆனா அவ அந்த பரத் மூஞ்சிக்கு நேரா நோன்னு சொல்லிட்டா. ஆனா அந்த பரத் கிட்ட யார் நோ சொன்னாலும் அவங்க வாயிலிருந்து எஸ்ன்னு சொல்ற வரைக்கும் அவங்கள அவன் விடமாட்டான் என்றான். அதைக் கேட்ட சர்வா உடனே, யார் இந்த பரத் என்று கேட்டான். ஒரு பணக்கார வீட்டு பையன். அவன் பண்ற கேவலமான அசிங்கமான விஷயங்களை பார்க்கும்போது அவன் ஆதிசேஷனுக்கே அப்பாவா இருக்கிறான் என்றான் ஜானி. இதைக் கேட்ட சர்வா ஒரு ஆழமான மூச்சை இழுத்து, ஒருவேளை உன் ஃப்ரெண்டு வேற எங்காவது போயிருக்கலாம். அவளோட சொந்த ஊருக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போயிருக்கலாம். இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கலாம். அதுக்கும் பாசிபிள் இருக்குல்ல என்றான். சர்வா சொன்னதைக் கேட்ட ஜானி தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டு, ஆமா, நீங்க சொல்ற மாதிரி கூட நடந்திருக்கலாம். அதுக்கும் பாசிபிள் இருக்குது. நான் மறுபடியும் அவளை பார்க்கலாம், இல்ல பார்க்காமலும் போகலாம். ஆனா அது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எனக்கு பண்ண இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்களுக்கு என்னால ஏதாவது உதவி தேவைப்படும் போது இந்த ஜானி அதை பண்ண எப்பவும் ரெடியா இருப்பான் என்றான். ஜானி சொன்னதைக் கேட்டு சர்வா சிரித்துக்கொண்டே, அது இருக்கட்டும், நீ கொஞ்சம் சேஃபா இரு. ஏன்னா இப்ப போனவனுங்க உன்னை அவ்வளோ ஈஸியா விடமாட்டானுங்க என்றான். அதைக் கேட்ட ஜானியும் சிரித்துக்கொண்டே, கண்டிப்பா, அதான் எனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் காப்பாத்த டைகர் நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் எனக்கு என்ன கவலை. மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பாஸ் என்றான். இதை சொல்லிவிட்டு ஜானி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான். அப்போது சர்வா அவனிடம், அந்த எஸ்கார்ட் சர்வீஸ் பேர் என்ன? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நேம் இருக்கா என்று கேட்டான். அதற்கு ஜானி உடனே, அத ஹனி ரோஸ்னு சொல்லுவாங்க என்றான். அதைக் கேட்ட சர்வா அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே ஆதிசேஷனின் பாரை நோக்கி நகர ஆரம்பித்தான். உள்ளே செல்வதற்கு முன் அவன் முகத்திலிருந்து கர்ச்சீஃபை அவன் கழற்றினான். சர்வா உள்ளே வரும்போது அங்கே ஏற்கனவே பலர் இருந்தனர். சர்வாவின் கண்கள் அந்த கூட்டத்தில் விக்டரை தேடிக் கொண்டிருந்தன. சிறிது நேரம் கழித்து சர்வா விக்டர் ஒரு ஆணுடன் பேசி சிரிப்பதைக் கண்டான். அந்த மனிதன் கருப்பு உடை அணிந்திருந்தான். சர்வா ஷாம்பைன் கொண்டு வந்து விக்டரின் அருகில் அமர்ந்தான். அந்த இடம் ஏற்கனவே மிகவும் நெரிசலாக இருந்தது. அங்கே யாராவது முகத்தை கவனமாக பார்க்கும் வரை யாரையும் அடையாளம் காண்பது அவ்வளவு சுலபமாக இருக்காது. சர்வா ஆதிசேஷனை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்றாலும் இன்று அவன் கண்கள் அந்த இடத்தில் ஆதிசேஷனை தேடிக் கொண்டிருந்தன. சர்வா ஆதிசேஷனை அடையாளம் காணலாம், ஆனால் ஆதிசேஷனால் சர்வாவை அடையாளம் காண முடியாது. அப்போது யாரோ சர்வாவின் போனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள். சர்வா அதை திறந்து படிக்க ஆரம்பித்தான். அதை படிக்கும்போது சர்வாவின் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது. அவன் விரும்பினாலும் அவன் புன்னகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. சர்வா ஏன் சிரித்தான்? இந்த கூட்டத்தில் அவனால் ஆதிசேஷனை கண்டுபிடிக்க முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.